எல்லா நேரத்தில் நமக்கு எது தேவையா இருக்கோ அதுதான் நமக்கு சரின்னு போடும், நம்ம அதுதான் செய்வோம். அது ட்ராமடைஸ் பண்றதுக்காக தர்மம் போட்டிருக்கோம். பட் நீங்க எது சரின்னு கேட்டீங்கன்னா இப்பவும் எது தேவையோ அதுதான் சரி. சரி அப்படிங்கிறது யாரை பொறுத்து அப்படிங்கிற இடம் மாறுது. இன்னைக்கு அதானிக்கு சரிங்கிறது இந்தியாவில் 120 கோடி பேருக்கு தப்பு. அதானிக்கு சரிங்கிறது நம்ம தர்மம் ஆயிட முடியாது. ஒரு ஃபாசிஸ்டுக்கும் ஒரு மைனாரிட்டிக்கும் வந்து ஈக்குவல் ரைட்ஸ் கிடையாது. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிற இடம் வந்து யார் வீக்கோ, யார் பவர்லெஸ்ஸோ, யார் எக்கனாமிக்கலி வல்னரபிளா இருக்கிறாங்களோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கான சிஸ்டம்ஸ் தேவைப்படுது. உலகத்துல லாவையும் ரூலையும் பிரேக் பண்றது பவர்லெஸ் பீப்புள் கிடையாது. Those who are in power, they will break it. சாக்ரட்டிஸ் சொன்ன ஒரு விஷயத்தை வேண்டி சொல்றேன். அவர் வந்து சட்டங்கள்னால யூஸ் கிடையாது. ரொம்ப பேராஃப்ரேஸ் பண்றேன். ஏன்னா சட்டத்துக்கு உட்பட்டு நியாயமா இருக்கிறவங்க எப்படியுமே நியாயமா தான் இருக்க போறான். உடைக்கணும்னு நினைக்கிறவன் எப்படியுமே உடைக்க தான் போறான். அதனால அதனால யூஸ் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இது நானும் முதல்ல கேட்டபோது ஆமாம் கரெக்டாக தான் இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனால் இது தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு அப்ளை ஆகாமல் இருக்கலாம். ஆனால் பை அண்ட் லார்ஜ் ஒரு பெரிய குழுவுக்கு சட்டத்திட்டங்கள் இருக்கிறது நல்லது. நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு ரைட்டர்ஸ்கிட்ட நான் கேட்குற கொஸ்டின் என்ன, ஃபர்ஸ்ட் எது கதைன்னு நம்ம டிசைட் பண்ணுறோமா? பெண் இல்லை, நம்ம எல்லாருக்கும் பாட்டி கதை சொல்லியிருக்காங்க, தாத்தா கதை சொல்லியிருக்காரு, இல்லை பெரியம்மா கதை சொல்லியிருக்காங்க, அம்மா சொல்லியிருக்காங்க, நம்ம கதைகள் கேட்டுக்கிட்டே இருக்கோம். எது கதையாக இருக்குது, எது கதையாக ஆகுது, கதையாகிற தகுதி எதுக்கு இருக்குது? ஒரு விஷயத்தை ஏன் எப்படி ஒழுங்காக பண்ணணுன்றது எங்கே தெரிஞ்சுக்கணும்னா இது எல்லாம் சராசரி வாழ்க்கையில் இருக்கிறது தானே. நீங்கள் ஒரு டாக்டர் கிட்ட போகிறீங்க, கோணையாக அறுத்து தையல் போட்டாருன்னா ஒத்துக்குவீங்களா? நீங்கள் அவர் கரெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்கணும்ல. ஒரு அண்ணாச்சி கடையில் போகிறோம், அவர் கரெக்டாக இடம் போட்டு கொடுப்பாருன்னு நம்புகிறோம்ல. இப்போ அதே வேலையை நம்மளும் செய்யணுன்றது தான். இது எல்லாத்துக்கும் இருக்குது. அப்புறம் செய்கிற வேலையை ஒழுங்காக செய்யணும், செய்வது திருந்து செய்தானே அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை செய்வோம். நல்ல படம்ன்றது அதனால யாருக்காவது ஏதோ நல்ல பலன் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. அவங்க வந்து அதுலேருந்து அவங்களுடைய கவலையை மறந்தாங்கனாலோ, அல்ல அது வந்து அதை வச்சு அவங்களால வாழ்க்கையில் ஒரு நல்ல டெசிஷன் எடுக்க முடியும்னாலோ, அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஹோப் கொடுக்குதுனாலோ, இல்லை தைரியம் கொடுக்குதுனாலோ, அல்லது ஆக்ட் பண்ணதுக்கு தூண்டுது, போய் செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு துணிச்சல் கொடுக்குதுனாலோ அப்படின்னா அது இருக்கலாம். நீங்கள் விரும்புறீங்களோ விரும்பலையோ பொலிட்டிக்கலாக ஒரு ஸ்டான்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. லாங் டேர்மில் நீங்கள் அது கட்டாயப்படுத்தலை. ஏன்னா நீங்கள் விரும்பலனாலும் உங்களை ஒரு அரசாங்கம் ஆட்சி செய்து கொண்டே இருக்கும். அது நீங்கள் டிசைட் பண்ண அரசாங்கம் இருந்தால் பெட்டர். வணக்கம் சார். எனக்கு 2 கொஸ்டின் இருக்கு. எது தேவையோ அதுவே தர்மம்னு உங்க படம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ 2024ல இருக்கும். Do you think this is morally correct? First question. Second question, அது எல்லா காலத்துக்கும் கரெக்ட் சரிங்களா? கரண்ட் சிச்சுவேஷன், பாஸ்ட்க்கு, ஃபியூச்சருக்கு எல்லாத்துக்கும் கரெக்ட். ஏன்னா எல்லா நேரத்தில் நமக்கு எது தேவையா இருக்கோ அதுதான் நமக்கு சரின்னு போடும், நம்ம அதுதான் செய்வோம். அது தர்மம்ன்ற வார்த்தையை வேணா நம்ம டிஸ்பியூட் பண்ணிக்கலாம், அது வேற விஷயம். அது தர்மம்ங்கிறதும் அது என்ன சொல்றது, அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஆக்சுவலாக ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல எது சரின்னு இருக்கும், எது தேவையோ அதுவே சரின்னு இருக்கும். அது ட்ராமடைஸ் பண்றதுக்காக தர்மம் போட்டிருக்கோம். பட் நீங்க எது சரின்னு கேட்டீங்கன்னா இப்பவும் எது தேவையோ அதுதான் சரி, நாளைக்கும் அதுதான் சரியா இருக்கும். இதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, இதனால தான் நமக்கு எதிர் சைட்ல இருந்து பேசுறவனுக்கும் அந்த உரிமை இருக்கு, அவன் சொல்லிட்டு போட்டோம். ஆனா இது சரின்னு நம்ம நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போக நமக்கு கூட்டம் இன்னும் அதிகமாகும்னு நம்புறேன். இதுல பர்பஸ் இருக்குன்னு நம்பினாங்கன்னா, இதுல நல்லது இருக்குன்னு நம்பினாங்கன்னா இந்த சைடு வருவாங்க. ஆனா எந்த காரணம் கொண்டும் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் நம்ம சட்டத்துக்குள்ள அடைக்க ட்ரை பண்ணோம்னா நமக்கும் அவங்களுக்கும் வேறுபாடு இல்லாமல் போயிடும்னு நினைக்கிறேன். ஃபில்ம் மேக்கருக்கு ஐடென்டிட்டி இருக்கணுமா? கண்டிப்பா. எனக்கு கொஞ்சம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, டீட்டெயிலாக கேளுங்க. பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருக்கணுமா? ஃபில்ம் மேக்கர் ஆர் எனி ஆர்டிஸ்ட் கண்டிப்பாக இருக்கலாம், இல்லாமல் போகலாம்ல. அதான் திருப்பி சொல்கிறேன், இப்படி கட்டாயப்படுத்துறதுமே அதாவது இருக்கணும்னு சொல்கிறதும் தப்பு தான், இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தான். அது அவங்களுடைய சாய்ஸ் தானே. அவங்க அது நான் பொலிட்டிக்கல் ஸ்டான்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி அவங்க எடுத்தாங்கன்னா நல்லது. ஆனால் நான் ஒன்று சொல்கிறது என்னென்னா, நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ பொலிட்டிக்கலாக ஒரு ஸ்டான்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. லாங் டேர்மில் நீங்கள் அதை கட்டாயப்படுத்தலை. ஏன்னா நீங்கள் விரும்பலனாலும் உங்களை ஒரு அரசாங்கம் ஆட்சி செய்து கொண்டே இருக்கும். அது நீங்கள் டிசைட் பண்ண அரசாங்கமாக இருந்தால் பெட்டர். எனக்கு இது ஒரு ஃபன் ஸ்பெக்குல். இப்போ இயக்குனர் சொன்னதில் எனக்கு ஒரு மாறுபட்ட கருத்து உண்டு. அது என்னன்னா வந்து எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணணுமா,
ஆனால் அது ப்ராடர் கொஸ்டின்ஸில் வந்துருக்குது. எதை வந்து நெறிமுறைப்படுத்துறது அப்படிங்கிறது குறித்து இன்டர்நேஷ்னலாகவே ரொம்ப டிஸ்கஸ் பண்ணப்படுற ஒரு சப்ஜெக்ட் அது. அது எப்போவுமே இந்த நெறிப்படுத்தல் அப்படிங்கிறது வந்து எங்கே வருது, எது மாரலி கரெக்ட் அது இன்கரெக்ட் அப்படிங்கிற இடத்த வந்து ஏன் பேச வேண்டிய இடம் வருதுன்னா, மாரலி இன்கரெக்டாக இருக்கிற விஷயத்த பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்க சரின்னு ரூலாக கொண்டு வர முடியும். சரிங்களா? பவர்லெஸ் பீப்புள்னு ஒருத்தங்க இருக்கும் பொழுது, அதாவது பவர்லெஸ் பீப்புள்னால ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்த முடியாத இடத்துல இருக்கும் பொழுது, அவங்க வந்து பாதிப்படையும் பொழுது இதை நெறிப்படுத்த வேண்டிய தேவை வந்து ஒரு லார்ஜர் கூட்டுக்காக வந்து நிற்கிது. இது வந்து இன்டர்நேஷ்னல் லால இருந்து இங்கே இருக்கக்கூடிய சோஷியல் ஜஸ்டிஸ் வரைக்கும் அதுதான் வரையறையாக வந்து நிற்கிது. ஒரு வலுவில்லாத ஒருவன், அதிகாரத்தில் இல்லாத ஒருவன், பொருளாதாரம் இல்லாத ஒருவன் எப்படி வாழ்றது, எது ரூலாக மாறுறது? வலுவுள்ள ஒருத்தன் தான் எல்லாத்தையும் முடிவு செய்யக்கூடிய ஒரு இடம் வருதுன்னா அவன் சொல்கிறதான் ரூலாக மாறக்கூடிய ஒரு சமூகத்தில் வாழ்கிறோம். இப்போ வந்து இந்த கிளாஸ் சொசைட்டி அப்படின்னு ஒன்று பேசக்கூடிய மார்க்சியத்தில் வரக்கூடிய அந்த கிளாஸ் சொசைட்டிக்குள்ளார அடிப்படையாக விஷயம் என்ன? ஒருத்தனுக்கு பொருளாதாரம் இருக்குது, ஒருத்தனுக்கு பொருளாதாரம் இல்லை. ஒருத்தனுக்கு அதிகாரம் இருக்குது, இன்னொருத்தனுக்கு அதிகாரம் இல்லை. இந்த கிளாஸ் இல்லாத ஒரு சூழலுக்குள்ளே வரும்பொழுது வரையறை இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம போகலாம், கட்டுப்படுத்த இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே போக முடியும். அப்படி இல்லாத சமயத்தில் இப்போ உதாரணமாக பள்ளிக்கூடத்து மேலே குண்டு போடக்கூடாதுங்கிறது ரூல், இன்டர்நேஷ்னல் லா. அந்த லா தேவையா இல்லையா? வார் ஜோனில் வெப்பன் இல்லாதவன் தான் விக்டிம். சரிங்களா? அப்போ லாங்கிறது விக்டிமாக யார் சீக்கிரம் மாட்டுவானோ அவனை ப்ரொடெக்ட் பண்ணுறதான் லா. சரிங்களா? ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடியவன் மேலே அட்டாக் பண்ணக்கூடாது, ஹாஸ்பிட்டல் மேலே பாம்பு பண்ணக்கூடாது. காரணம் என்னன்னா, ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்னால ஃபைட் பண்ண முடியாது, தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. குழந்தைங்களை கொல்லக்கூடாது, ஏன்னா குழந்தையால ஃபைட் பண்ண முடியாது. சரிங்களா? குழந்தை ட்ரெயின்டு கிடையாது. ஒரு சிவிலியன் ஏரியா மேலே நீங்கள் வார் நடத்தக்கூடாது, ஏன்னா சிவிலியன் இஸ் நாட் ட்ரெயின்டு டு ஃபைட், டு ரெசிஸ்ட். சரிங்களா? இப்போ சிவிலியன் காம்பேட்டண்ட்டாக மாற்றிட்டான்னா அப்போ லா தேவையில்லை. ரெண்டு காம்பேட்டண்ட்டுக்கு நடுவில் லாங்கிறது வேறு. சரிங்களா? அப்போ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிற இடம் வந்து யார் வீக்கோ, யார் பவர்லெஸ்ஸோ, யார் எக்கனாமிக்கலி வல்னரபுளாக இருக்கிறாங்களோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கான சிஸ்டம்ஸ் தேவைப்படுது. அவர் சொல்லக்கூடிய எது சரியோ அது தர்மம் அப்படிங்கிற எனக்கு உடன்பாடு கிடையாது. புரியுதுங்களா? அதில் என்னன்னா வந்து சரி அப்படிங்கிறது யாரை பொறுத்து அப்படிங்கிற இடம் மாறுது. இன்னைக்கு அதானிக்கு சரிங்கிறது இந்தியாவில் 120 கோடி பேருக்கு தப்பு. அதானிக்கு சரிங்கிறது நம்ம தர்மம் ஆயிட முடியாது. சரிங்களா? அதே மாதிரி ஒரு ஃபாசிஸ்டுக்கும் ஒரு மைனாரிட்டிக்கும் வந்து ஈக்குவல் ரைட்ஸ் கிடையாது. ஃபாசிஸ்டோட கருத்து உரிமையை வந்து நம்ம பாதுகாக்கணும் அவசியம் கிடையாது. சரிங்களா? இப்போ உதாரணமாக ஜெர்மனியில் வந்து ஒரு லா இருக்குது, ஹோலோகாஸ்ட் டினையல் லா ஒன்று இருக்குது. ஹோலோகாஸ்டே நடக்கலை, யூத இனப்படுகொலை நடக்கலை அப்படின்னு சொன்னால் அவன் மேலே கேஸ் போட்டுருவாங்க. ஏன்னா அதை வந்து நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு இனப்படுகொலை ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிற இடம் போது இன்னொரு ஹோலோகாஸ்ட்டுக்கு வழிவகுக்குங்கிறதான். இந்தியாவில் ஜாதியே இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தா நம்ம எப்படியோ அந்த மாதிரி தான் அது. ஜாதி அட்ராசிட்டியே நாளைக்கு ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்து நிற்கும். அப்போ யார் வீக்கோ, யார் பாதிக்கப்படுறாங்களோ, யார் பவர்லெஸ்ஸாக இருக்கிறாங்களோ அப்படி ஒரு செக்ஷன் உலகத்தில் இருக்கிற வரைக்குமே அவர்களை பாதுகாப்பதற்கான ஒரு சட்டம் தேவைப்படுகிறது. அது தர்மமாக இருக்க முடியும். சரி தப்பு அப்படிங்கிற இடத்த நம்ம வந்து டிஃபைன் பண்ணுற ஒரு விஷயம் வந்து அதுதான், அந்த இடத்துல தான் வருது. ஆனால் அவங்க கேட்ட சென்சார்ஷிப் அப்படிங்கிற இடம், இப்போ ஏன்னு போடுறாங்க, A+ன்னு போடுறாங்க அப்படிங்கிறத போடுறாங்க இல்லையா, யூஏ ரைட், ஓகே. இது வந்து ஸ்டேட்டு வந்து இன்னைக்கு என்னவா மாறி இருக்குங்கிற இடத்துல இருக்குது. ஸ்டேட் வந்து ஆர்ட்லேருந்து விடுதலை தள்ளி நிற்கணும். ஆனால் இன்னைக்கு ஸ்டேட் வந்து ஆர்ட்டை கட்டுப்படுத்துது, ஸ்போர்ட்ஸை கட்டுப்படுத்துது. வேர்ல்டில் ஸ்போர்ட்ஸ் சங்கங்கள், விளையாட்டு சங்கங்கள் வந்து அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது. அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது. அது வந்து ஒரு நேஷன் சம்மந்தப்பட்டது இல்லை விளையாட்டுங்கிறது.
சரிங்களா? இந்த உலக விளையாட்டுத்துறைக்குள்ளார ஒரு சங்கத்துக்குள்ளார பாலஸ்தீன் வந்து தனக்கான அணியை வச்சுக்க முடியும், ஃபுட்பால் இதில் ஃபிஃபாவில் வச்சுக்க முடியுது. ஆனால் ஸ்டேட்டாக பார்த்தா அது ஸ்டேட்டு கிடையாது, அது ஒரு நேஷன் கிடையாது. புரியுதுங்களா? அப்போ விளையாட்டு அப்படிங்கிற ஒரு மனிதத்தன்மையோட மனிதனுடைய எல்லை கடந்த ஒரு என்னது ஒரு பண்பாட்டு வெளிப்பாடா அல்ல இதர வெளிப்பாடுகளா திறமையின் வெளிப்பாடால் வரும்பொழுது அது நேஷன் கட்டுப்படுத்த முடியாது. சரிங்களா? ஆனால் இன்னைக்கு என்ன ஆகுது, இங்கே ஸ்போர்ட்ஸ் கட்டுப்படுத்தப்படுது, ஒரு ஆர்ட் கட்டுப்படுத்தப்படுது. இங்கே பிஜேபி கவர்மெண்ட் வந்த உடனே அவள் செய்த முதல் வேலை அந்த ஃபிலிம் ஸ்கூலை கட்டுப்படுத்தினதும் இந்த சென்சார்ஷிப்பை கட்டுப்படுத்தினதும் தான். நயன்தாரா ஷேகல் வந்து அவங்களோட அவார்டு திருப்பி கொடுத்தாங்க இல்லையா, அவள் இந்தியாவுக்கு யாரும் அதை பற்றி பேசவே இல்லை. ஆனால் ஏன் ஒரு ஆர்டிஸ்ட் மேலே ஒரு ஃபேசிஸ்ட் ஸ்டேட்டு முதல்ல தாக்குதல் நடத்துது? ஏன்னா ஆர்டிஸ்ட்டு ஒரு சமூகத்தோட மனசாட்சியம், அதனால தான் அவன் எங்கே கை வைக்கணும்னு நினைக்கிறான். புரியுங்களா? அப்போ பெப்சியில் வந்து ஒரு விளம்பரம் வருது, அந்த ஃபிலிம் ஸ்கூல் பசங்களாம் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க, அந்த பசங்களை கிண்டல் பண்ணுற மாதிரி பெப்சியில் ஒரு விளம்பரம் வருது. அவன் போராட்டம் பண்ணிகிட்டே இருப்பான், திடீர்னு பெப்சி கோலா கொடுத்த உடனே அவன் கூல் டவுன் ஆகி போராட்டத்தில் வெளியே போயிடும். சரிங்களா? ஏன் ஒரு ஃபேசிஸ்ட் எலிமெண்ட், ஒரு ஃபேசிஸ்ட் ஸ்டேட் வந்து ஒரு ஆர்ட் மேலே அட்டாக் பண்ணுது? ஏன் சென்சார்ஷிப் வைக்குது? அவர் சொன்ன மாதிரி அது ஒரு ரிபல், அது எல்லாத்தையும் கேள்வி கேட்கும். அது யார் இடத்துல இருந்து யாரை நோக்கிய கேள்விங்கிற இடம் தான் சரி. சரிங்களா? ஒரு வீக்கர் செக்ஷன்ல ஒரு தலித் இடத்துல இருந்து ஒரு சமூகத்தோட அத்தாரிட்டியை நோக்கி கேள்வி கேட்கிறதோ ஒரு காஸ்ட் ஹையரார்க்கியை நோக்கி கேள்வி கேட்கிறதோ தான் சரி. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு ஒன்று எடுக்கும் பொழுது தான் உங்களோட படைப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப எத்திக்கலானதாக மாறுது. இது இங்கே எத்திக்கல் அப்படிங்கிறது எதுனா, யாரால் பேச முடியாதோ அதை நீங்கள் பேசிடுறீங்க, யாருக்காக பேசணுமோ அதை வந்து நீங்கள் உங்களுடைய மொழியில் வெளிப்படுத்திடுறீங்க. அப்போ அதனால் இங்கே பவுண்டரிஸு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு இதெல்லாமே யாருடைய பார்வையிலேருந்து யாருக்காக தேவை அப்படிங்கிறது உருவாக்குற இடம் தான். அப்போ ரூலை பிரேக் பண்ணுறது, உலகத்தில் லாவையும் ரூலையும் பிரேக் பண்ணுறது பவர்லெஸ் பீப்புள் கிடையாது. Those who are in power, they will break it. சரிங்களா? அது ரொம்ப எளிமையாக வந்து நான் பார்த்தேன், என்னோட அப்பா அதை பற்றி குறிப்பு கொடுத்துருந்தார். ரிச் ரூல் த லா, லா ரூல்ஸ் த புவர். இதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய விஷயம். அப்போ அந்த லா என்னவா இருக்குது, என்னுடைய நலனுக்காக உருவாக்கப்படுது. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து என்னன்னா, இந்த லாலாம் ரிவர்ஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. முன்னாடி சட்டப்படி எது தப்போ அது இன்னைக்கு சட்டப்படி சரி. சரி, இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க, லிவிங் டுகெதரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறான். என்னத்துக்காக நான் இவனுக்கு ரெஜிஸ்டர் பண்ண, சோறு போட்டானா எனக்கு? அவன் அம்மா அப்பாட்ட சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வந்தப்போ நான் கிட்டத்தட்ட 50 பொதுக்கூட்டம் பேசினேன். சரிங்களா? இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கும் சிஏஏ வந்தப்போ 50 கூட்டம் பேசினேன் நான். சரிங்களா? அப்போ வந்து என்ன நினைச்சாங்கன்னா, முஸ்லீம்ஸ் தான் தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியாவிலே அதிக போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்தது. ஆனால் இந்து சமூகம் அதை எட்டியே பார்க்கல. அவங்க வந்து கிட்டத்தட்ட 2 மாதம் வந்து ரோட்டில் உட்காந்துருந்தாங்க, எவன் எட்டி பார்க்கல. ஆனால் இன்னைக்கு சிஏஏ படி வந்தால் எங்கே வந்து பிரச்சனை நிற்கிது? யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்து எங்கே வந்து நிற்கிது? யூனிஃபார்ம் சிவில் கோடு முஸ்லீமுக்கு மட்டுமானது அப்படின்னு பிரச்சனை பார்த்துட்டே இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அத்தை மகன் மாமன் மகன் கல்யாணம் பண்ணக்கூடாதுட்டாங்க. இப்போ பாரத ராஜா படத்தை என்ன பண்ணுறது? எங்கே வந்து நிற்கிதுன்னு, அதாவது நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்டை புரிஞ்சுக்கிறதுக்கும் பவரை புரிஞ்சுக்கிறதுக்கும் அதில் இருந்து தான் எத்திக்கல் லைனை ட்ரா பண்ண முடியும். அந்த எத்திக்கல் லைன் கண்டிப்பாக தேவை. சரிங்களா? அந்த எத்திக்கல் லைன் எதுன்னு சமூகத்துக்கு சொல்கிறவங்க ஆர்டிஸ்ட். எனக்கு வந்து ஒரு மருது சார் இருக்கார் இல்லையா, ட்ராட்ஸ்கி மருது சார் வந்து இங்கே பேசினாங்க. அவர் வந்து தேசிய தலைவரை பார்க்க போனப்போ, இவங்க போனப்போ லேட் ஆயிடுச்சு. அவர் ஒரு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு, 1 மணி நேரத்துக்கு மேலே. அப்போ கேட்டிருக்காங்க. அப்போ அவர் வந்து சொல்லியிருக்காரு, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீயோ நானோ தளபதியை பார்த்து இன்னைக்கு இருக்கலாம் நாளைக்கு போயிடுவோம், ஆனால் அந்த ஆர்ட்டும் ஆர்டிஸ்டும் காலங்காலத்துக்கு நிற்பாங்க, அவங்க தான் வரலாற்றில் முக்கியமானு சொல்லியிருக்காரு. ஆனால் அவருக்கு அப்படி ஒரு பார்வை இருக்குன்னு தமிழ்நாட்டில் அவனுக்கு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு ஸ்ட்ரகிளில் நான் சொல்கிறேன், அவருடைய படைப்பு காலங்காலமாக பேசிகிட்டு இருக்கு, எங்கள் போராட்டம் காலங்காலமாக பேசியிருக்குமான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்கள் போராட்டத்தை அவங்க படைப்பை பேசும் பொழுது நாங்கள் காலங்காலத்துக்கு நிற்போம். சரிங்களா? அது என்றைக்கு இணையுது அப்படிங்கிற இடத்துல தான்
அது வந்து நாங்கள் பேசக்கூடிய போராட்டத்தினுடைய நியாயம் ஒரு படைப்பாக மாறும் பொழுது அதுதான் மாரல் லைன், அதுதான் சரி. அந்த சரிதான் தர்மம். ஆனால் நம்மளுக்கு தர்மம்ன்ற வார்த்தை நம்மளுக்கு கிடையாது, நம்மளுக்கு அறம் தான் இருக்கு. இது ரெண்டு தான் வித்தியாசமாக இருக்குது. இந்த இடத்துல நான் வந்து புள்ளியில் வேறுபடுறேன் அவர்கிட்ட. நன்றி. நன்றி தோழர். நான் ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒன்று சொல்லலாமா அதுக்கு? இது 2 கருத்து ஒன்று சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒன்று வந்து இது நான் முரண்படுறதா சொல்ல, பட் சாக்ரட்டிஸ் சொன்ன ஒரு விஷயத்தை வேண்டி சொல்கிறேன். அவர் வந்து சட்டங்கள்னால யூஸ் கிடையாது, நான் ரொம்ப பேராஃப்ரேஸ் பண்ணுறேன். ஏன்னா சட்டத்துக்கு உட்பட்டு நியாயமாக இருக்கிறவங்க எப்படியுமே நியாயமாக தான் இருக்க போகிறான், உடைக்கணும்னு நினைக்கிறவன் எப்படியுமே உடைக்க தான் போகிறான், அதனால் அதனால் யூஸ் கிடையாது அப்படின்னு ஒன்று சொல்கிறார். இது நானும் முதல்ல கேட்டபோது ஆமாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஆனால் இது தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு அப்ளை ஆகாமல் இருக்கலாம். ஆனால் பை அண்ட் லார்ஜ் ஒரு பெரிய குழுவுக்கு சட்டத்திட்டங்கள் இருக்கிறது நல்லது. இது ஒன்று இருக்குது. எல்லாரும் ஒத்துக்குவாங்கங்கிற பட்சத்தில் அவங்க சட்டத்தை கொண்டு நம்ம மேலே திணிக்கும் போது வேறு, பட் எல்லாரும் உடன்படுற சட்டமாக இருக்கும்போது இது ஓகே. இன்னொன்று, இந்த அறமோ அல்லது இந்த மாதிரியான சரியாக டிசைட் பண்ணுறது என்ன, ஏன்னா இது அது கேட்கும்போது ரொம்ப வேகான டேர்மாக இருக்கு இல்லையா? ஸோ அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பைபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். பிறர் நமக்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற எதையும் நாம் பிறருக்கு செய்யாமல் இருந்தால் போதும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் நீங்கள் பெரும்பாலான நேரம் கிட்டத்தட்ட முற்றிலுமாக நீங்கள் அறத்தை வந்து ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். திருக்குறளில் சொல்லியிருக்கா? பைபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். ஸோ இதுதான் நான் சொல்கிறேன். இந்த அளவுக்கு மினிமமாக வச்சுக்கிட்டோம்னாலே நம்ம பெரும்பாலான நேரங்களில் டிசிஷன் எடுக்க முடியும். நான் இது ஏன் வந்து மினிமமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா, மினிமமாக இருக்கும்போது நிறைய பேரை போய் சேரும்னு நம்புகிறேன். எலாபரேட்டாக நிறைய இருக்கிறத சூத்திரமாக சின்னதாக வச்சுட்டோன்னா அது வந்து நிறைய பேரை அதை அவங்க கையில் நம்ம ஒரு டூலாக கொடுத்துடலாம். அதை அவங்க பயன்படுத்தும் போது அவங்க அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அது எல்லாமே நெறியில் உட்பட்டே இருக்கும். நெறி நான் சொல்கிறது வந்து அறத்துக்கு உட்பட்டே இருக்கும்னு நம்புகிறேன். முடிஞ்சா சொல்றீங்களா? டேட்டா சார்ஜ் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஐ டோன்ட் கேர். நான் சொல்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி ப்ராக்டிஸ் பண்றீங்க? இல்லை ப்ராக்டிஸ் கிடையாது. அதான் சொல்ல மாதிரி ஒன்று அது வருது, ஓரளவுக்கு இயல்பாக வருது. இன்னொன்று அது வேற வழி இல்லைல்ல, நீ அதை பிடிச்சி தொங்கி என்ன ஆகும்? எப்படி ப்ராக்டிஸ் பண்றது கஷ்டம். நம்ம பஸ் ஸ்டாப்ல நிக்கிறோம் சரிங்களா, பஸ் வருது, இதுல சீட்ல உட்காரணும் நாம நினைக்கிறோம், அங்கே சீட் இருக்கணும்ல, இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? நின்றுட்டு போவீங்களா? அவ்வளோதான். நான் அந்த மாதிரி அதை விட்டுறேன். நம்ம என்ன பண்ண ஓரளவு, அதாவது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள நம்மளால முடிகிற எல்லாத்தையும் நான் செய்கிறேன். ஆனால் அதுக்கப்புறமா நிறைய எலிமெண்ட்ஸ் வெளிலேருந்து இன்வால்வ் ஆகும்பொழுது அதை விட்டுறது நம்ம மனநிலைக்கு நல்லது. என்கிட்ட இது ஒரு ஃபன் கொஸ்டின் தான். ஸ்ரீராம் என்ன சொன்னாருன்னா, ரீசெண்டாக மெரி கிறிஸ்மஸ் ரைட்டிங்க்கு உங்கள் டீம் ஹெல்ப் பண்ணாங்க தமிழ் வெர்ஷனுக்கு அப்படின்னாரு. நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது அதில் விஜய் சேதுபதி வந்து கேட்ரினா கிஃப்டை போயிட்டு அவரோட புனைப்பெயரில் எழுதின கதையை வந்து காட்டுவார். அதில் கில்பர்ட்டன் வரும். அது வந்து நான் வந்து நீங்கள் தான் அதோட கண்டிப்பான இன்க்ளூஷனாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெட் பண்ணேன். அது வந்து கன்ஃபார்மாக நீங்கள் தான் சொன்னீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஞாபகம் இல்லை, அது யார் சொன்னாங்கன்னு ஞாபகம் இல்லை. ஒருவேளை ஸ்ரீராம் முதல்ல வச்சிருந்த வருஷன்லேயே இருந்துச்சானோ எனக்கு தெரியல. அடுத்து ஆரண்யாண்டம் மாதிரி சூப்பர் டீலக்ஸோட ஸ்கிரிப்டும் கொஞ்சம் அப்லோட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். வேற அதே மாதிரி ஆரண்யாண்டம் கொஞ்சம் அன்சென்சார்டு வெர்ஷன் ஏதாவது பிளாகாவது போட்டு அப்லோட் பண்ணி விடுங்க சார். ஹாட் ஸ்டார் வெர்ஷனில் பாதியில் இல்லை. அது சரி, ஆரண்யகாண்டமோட நல்ல வெர்ஷன் என்கிட்டயுமே இல்லை. என்கிட்ட ஒரு சரண்டர் இருந்தால் வாங்கி போட்டு. ஆமாம், அவர்கிட்ட நம்ம எப்படி வாங்குறது? ஸோ அதுதான் அது அந்த படம் அது அதனால தான் நம்ம அடுத்து நாமளே ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம்னு ஆரம்பிச்சது. ஸோ இதுதான் சூப்பர் டீலக்ஸோட ஸ்கிரிப்டை பப்ளிஷ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சில ரீசன்ஸ் இருக்கு பர்சனலாக, அதனால நான் பண்ண விரும்பல. தெரியல, இப்போ ஒன்று எழுதிட்டு இருக்கேன், அதுதான் போயிட்டு இருக்கு. தெரியலையே, இல்லை அப்படி இருக்குல்ல. சரி, அது இந்த டியூரேஷன் டைம் எடுக்கிறதுக்குமே வந்து ஒரு இது கிடையாது. என்ன சொல்றது, அது எடுக்கணும்னோ எடுக்கக்கூடாது அப்படி கிடையாது. சி இப்போ நான் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது கரெக்டாக எக்ஸ்பிளைன் புரிய வருமானு தெரியல. பட் சி 2 டாட் இருக்குல்ல ஸ்பேஸில், 2 டாட் எப்போவுமே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும். 3வது டாட்டை ஸ்ட்ரெயிட் லைனில் வைக்கிறது ரொம்ப கஷ்டப்படணும்.
5 டாட் 6 டாட் 7 டாட் ஸ்ட்ரெயிட் லைனில் வரணும்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் அலைன் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி நாம் ஒரு இப்படி பண்ணணும்னு சொல்லி ஒரு எண்ணத்தோடு ஒன்று ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எல்லாத்தையும் அதுக்கு அலைன் பண்ணுறதுக்கு டைம் எடுக்குது. அதுதான் ரீசன். அது எடுக்கிறதுக்கும் சரி எடுக்கிறதுக்கும் சரி. அது நான் உன்னதமான ப்ராடக்டாக இருக்கோ உன்னதமாக இல்லையோ அப்படி நான் நினைக்க வரல. நான் இப்படி ஒன்று பண்ணணும்னு நினச்சி ஆரம்பிக்கிறது அதெல்லாம் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து சேர்கிறதுக்கான டைம் எடுக்குது சார் நேரத்தில். சி சில நேரத்தில் வந்து இப்போ இந்த மாடலில் அதுக்கு எழுதணும் இல்லைங்களா? அப்போ வந்து அவங்களுக்கு உடனே கொடுக்கணும் அப்படின்னு இருந்தது. அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கல. ஆக்சுவலாக ஒரு 5 நிமிஷத்தில் கடற்கடனை அதை ஒன்லைனில் எழுதிட்டோம். எழுதி ஒன்லைன் முதல் அந்த இனிஷியல் ஐடியா ஒன்லைனில் எழுதுனதுக்கு ஹார்ட்லி 5 மினிட்ஸ் எடுத்துச்சு. கடற்கடனை எழுதிட்டோம். அதை பின்னாடி டெவலப் பண்ணி ஃபுல் ஃப்ளெஜட் ஸ்கிரிப்டாக ஆக்கும்பொழுது ஒரு 6 நாள் ஏதோ நாங்கள் போயிட்டு நான் கூட மற்ற ரைட்டர்ஸ் எல்லாம் போய் உட்காந்து சும்மா அப்படி ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ணி எழுதணும். அப்போது டைம் லைன் இருந்தது. இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எழுது டைம் எழுத ட்ரை பண்ணுறேன். டெய்லி உட்காந்து ஒர்க் பண்ணுறேன். பட் பெரும்பாலும் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். எழுதணும்னு மனசில் இருக்கும். அப்படியே சுற்றிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு நாள் அந்த சீனுக்கான ஐடியா வரும். அது வேறு ஏதாவது கதை பேசுவோம். பட் அதுக்கான இதை செஞ்சு காலையில் போய் கிளம்பி போய் ஆஃபீஸில் உட்காந்துருவோம். அப்புறம் ஏதாவது பேசுவோம். இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இருக்காது. பட் ஏதாவது பேசுவோம். ஏதாவது கதை சொல்லுவாங்க. இல்லைன்னா ஏதாவது படம் பார்ப்போம். நீங்கள் எங்கேயா போய் சாப்பிட்டு வருவோம். ஸோ இது இப்படியோ டைம் போயிட்டுருக்கோம். அப்போது ஒரு ஐடியா திடீர்னு கொஞ்ச நாள் நமக்கே கில்ட் ஆகும்ல, ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறோம், சும்மா தண்டமாக இருக்கும். அப்போது அந்த கொஸ்டினை பார்ப்போம். ஆமாம் அந்த எந்த சீன் எழுதிட்டு இருக்கோம் அங்கேருந்து அன்னைக்கு டக்குன்னு ஐடியா வரலாம். யா சார் நீங்கள் உங்கள் படத்தை பொதுவாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் ஏன்னா அதுக்கு வந்து நீங்கள் ஃப்யூச்சர் ஹேஸ் மோர் டோர்ஸ், பாஸ்ட் ஹேஸ் ஒன்லி ஒன் டோர்ஸ் சொல்லியிருந்தீங்க. ஆனால் நீங்கள் இன்னொரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு ஒரு படம் புரியலன்னா ஒரு இன்டர்வியூ அந்த டேரக்டரோட இன்டர்வியூ போய் பார்ப்பேன்னு சொல்கிறீங்க. அது எப்படி அது உங்களுக்கு? ஆமாம், அந்த டேரக்டருக்கு அதில் உடன்பாடு இருக்குது. அவர் இன்டர்வியூ கொடுக்குறாரு. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நான் அதனால் படிக்கல. இல்லை சார், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது இது சூப்பர் டிலக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா லெனின் பாரதி அவர் சொல்லியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 40 வயசு ஆளுகளுக்கு கூட 18+ மூவின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் 40 வயசு ஆளுக்கு கூட 18 வயசுக்கான மெச்சூரிட்டி இப்போ இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவர் இந்த இந்தியன் என்பது பெருமை கொள்ளணும் அந்த டைலாக் இருக்குல்ல, அதை வந்து நிறைய பேர் இந்த சாதி ரீதியாக வந்து மாற்றி புரிஞ்சுக்கிட்டு அதை இது பண்ணியிருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அதை மாற்றி புரிஞ்சுட்டாங்க இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் கொஞ்சம் பேர் கரெக்டாகவும் புரிஞ்சுட்டாங்க. இப்போ ஒரு நாள் அதை சொல்லுவாங்க அவங்களுக்கு, இல்லை அவங்களே ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் சொல்ல வந்து மிஸ்கன்செப்ஷன் பண்ணிக்கிறாங்கன்னு உங்களுக்கு வருத்தம் இல்லையா? அதுக்கு நம்ம வருத்தப்பட முடியாதுல்ல. நம்ம ஏன்னா நான் ரொம்ப ப்ரிசைஸாக பண்ணிட்டு தான் நம்புகிறேன். பட் அவங்க அதை அப்படி புரிஞ்சுட்டாங்கன்னா நம்ம பண்ணியாச்சு, அது தியேட்டரில் இருக்குது அல்லது ஃபிலிமில் இருக்குது, காலப்போக்கில் அதை கரெக்டாக புரிஞ்சுக்குவாங்க, நம்ப வேண்டியதான். அப்புறம் ஒரு படம் அதில் ஒரு பகுதி தப்பாக புரிஞ்சு கொள்ளப்பட்டுச்சுன்னா பரவாயில்ல, அது ஓகே, அந்த லாஸ் அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் நான். ஸோ கைண்ட் ரெக்வஸ்ட் சார், அடுத்த படம் இளையராஜா கூட பண்ணுங்க சார். எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. அவர் பண்ணுவாரான்னு தெரியலையும் கூட. நீங்கள் உங்களுக்கு ஃபிலிம்லேருந்து டிஜிட்டலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது நீங்கள் எப்படி அப்பார்ட் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் வேல்யூ அதெல்லாம் தாண்டி நீங்கள் ஃபில்ம் மேக்கிங்ல ஏதாவது ஒரு இல்லை அது டிஜிட்டல் அடாப்ட் பண்ணுறது கஷ்டமாக? இல்லை, நான் சூப்பர் டிலக்ஸ் வந்து ஃபிலிமில் ஷூட் பண்ணணும்னு நினச்சோம். பட் அது கிட்டத்தட்ட லாஸ்ட் மினிட் கால் மாதிரி ஆயிடுச்சுன்றதுனால பண்ணல. இன்ஃபேக்ட் நினைவு ஒரு பறவை வந்து இன்ஃப்ராரெட்டில் ஷூட் பண்ணலாம்னு நினச்சோம். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தா பிரிண்டெல்லாம் வரமாட்டேன் ஷர்ட்டில். ஸோ அதனால் இவ்வளோ பிரச்சனை இருக்கிறதுனால அது ட்ராப் பண்ணும். பட் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிருக்கோம். ஃபிலிம் வந்து ஃபிலிமில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா எல்லாருமே சீரியஸாக இருப்பாங்க. நிறைய ஸ்டாக் வேஸ்ட் ஆகுது, டைம் இல்லை அப்படின்னு எல்லோரும் ஃபோக்கஸாக இருப்பாங்க. டிஜிட்டலாக இருக்கிறதுல அட்வான்டேஜ் என்னென்னா அதோடைய இப்போது சில கேமராஸில் இருக்கிற லாட்டிடியூட் பயங்கர வைடாக இருக்குது. அடுத்தது அந்த டேக்கில் அவர் இங்கே மிஸ்டேக் பண்ணால் கூட பரவாயில்ல, அவர் ஃபுல் பிலீஃபோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடிக்கட்டும், அடுத்த டேக்கில் பெட்டராக பண்ணிக்கலாம்னு சொல்லி விடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஃபில்மாக இருந்தால் நீங்கள் அங்கேயே கட் பண்ணுவீங்க, திருப்பி கரெக்ட் பண்ணுவீங்க. ஸோ அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்ட் பண்ணிட்டு வருவாங்க.
ஆன் தி அதர் ஹேண்ட் நீங்கள் ஃபுல்லாக ப்ளே பண்ண வச்சிட்டிங்கன்னா, ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ண வச்சிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 10வது செகண்டில் ஒரு கரெக்ஷன் இருக்குது, 20th செகண்டில் ஒரு கரெக்ஷன் இருக்குது, 30th செகண்டில் இருக்குது, 1 minute 2.5ல் ஒரு கரெக்ஷன் இருக்குன்னா நீங்கள் அதை மனசில் வச்சுட்டு அவங்கள ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டு அப்புறம் அந்த இடத்த வந்து கரெக்ட் பண்ண சொல்லலாம். ஸோ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடும். அந்த மாதிரி டைம்ல மானிட்டர் பார்த்து நீங்க போய் கரெக்ஷன் பண்ணுவீங்களா, இல்லைன்னா அப்படியே மானிட்டர் இருக்குதா? மானிட்டர் பார்த்தா கரெக்ஷன் இருக்கு. அப்போ அந்த 13 ரீலே நீங்க டெவலப் பண்ணுறது லேட்டரா நீங்க எந்த டைம் அது பிரச்சனை இருக்குங்கிறதால நான் ஒரு டேக் போகிறோம். ஸோ லாஸ்ட் டைம் தான் ஓகே பண்ணியிருக்கு. பட் லாஸ்ட் டைம் தான் ஓகே பண்ணியிருக்கு. பட் அந்த 13 டேக் எடுத்து ப்ராசஸ் பண்ணிட்டேன். எப்படியும் ஷூட் பண்ணியாச்சு, ப்ராசஸ் பண்ணி வச்சு 28ல் வச்சுக்கலாம்னு சொல்லி எடுத்து வச்சுட்டோம் நாங்கள். டேரக்டர்ஸ் வந்து ஃபிலிம்ல எடுக்க ஆரம்பிச்சா எங்களுக்கு ஃபிலிம் அவைலபிலிட்டியும் வந்து சென்னையில் இல்லை ஃபிலிம் டெஃபினட்டாக எடுக்க ஆரம்பிப்பாங்கன்னு நம்புகிறேன். ஓகே, அது அப்புறம் பண்ணிக்கலாம் சார். எதுவும் கேட்டுருக்காங்க. சரி, ரைட்டிங் ப்ராசஸ் வந்து கதையுடைய ஸ்ட்ரக்சரு, கதையுடைய ஓட்டம், கதையுடைய முடிவு இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு தான் எழுதுவீங்களா? ஏன்னா ஸ்பார்க் கிடைச்சோன்னா எழுதி கதையுடைய போக்கை வச்சு அப்படி கதையோட முடிவு போடுவீங்களா? இந்த மாதிரி ஐயா அது 2 விதமாகவும் பண்ணியிருக்கேன். ஆரண்யகாண்டம் வந்து எங்கே ஆரம்பித்து எப்படி போய் எப்படி முடியும்னு கிளியராக தெரிஞ்சதுக்கு அப்புறமா எழுத ஆரம்பிச்சது. சூப்பர் டீலக்ஸில் வந்து அதில் அதாவது ஒரு ஆரம்பம் இருக்குது, அது மாதிரி 4 ஆரம்பம் இருக்குது. அது எங்கே போகும் எப்படி இருக்கும்னு பற்றி ஐடியா இல்லை. அப்புறம் அதை எடுத்து நான் ஒரு கதைக்கு ஒண்டி என்ன நடக்கும்னு ஐடியா இருந்துச்சு, அதை ஒரு ரைட்டர்கிட்ட கொடுத்துட்டேன். மற்ற கதைகளுக்கு இன்னொரு கதைக்கு அப்படி ஐடியா இல்லை, அதை ஒரு ரைட்டர்கிட்ட கொடுத்துட்டேன். இன்னொரு கதைக்கு வந்து அந்த இனிஷியல் ஐடியா வந்து தான் இருந்துச்சு, அவர்கிட்ட கொடுத்தேன். நடுவில் இப்படி ஒரு சீக்வன்ஸ் வருன்றது சொல்லியிருந்தேன். ஸோ இப்படி வெவ்வேறு விதமாக இருக்குது. நான் ஒன்று எழுதுனேன். ஸோ அது எனக்கு அது நான் இனிஷியலாக இப்படி போகணும்னு நம்பி ஒரு 4 ஸ்டேஜ் போட்டு வச்சுக்கிட்டேன். ஆனால் அதை ஃபாலோ பண்ணலை. அதில் 2 ஸ்டேஜ் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் வேறு சைடில் போயிட்டேன். ஸோ அது வந்து ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் ஒன்றும் கிடையாது. எது ஆனால் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஒரு ஆர்டர் வச்சுக்கிறது, இங்கேருந்து இங்கே போகணுன்னு ஒரு ஆர்டர் வச்சுக்கிறது. ஸோ அதுக்கு நம்ம ஒரு பிளான் பண்ணிக்கலாம், போகிற பாதையில் மாற்றம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லை நீங்கள் இது வரைக்கும் எழுதி லெஃப்ட்டில் திரும்பறதுக்கு பதில் ரைட்டில் திரும்பினா இன்னும் பெட்டராக இருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அதை மாற்றிக்கலாம். ஆனால் அது சரியாக இருக்கா இல்லையாங்கிறத தொடர்ந்து நாம் டிட்டாச் ஆகி செக் பண்ணிகிட்டே இருக்கணும். நமக்கு சிலது பிடிக்கலாம், ஆனால் அது கதைக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா, கேரக்டர்ஸ் கன்சிஸ்டண்டாக இருக்காங்களா இல்லைன்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு அது நம்மளது இல்லைன்னு நினச்சி அப்பப்போ ஒதுங்கிட்டா பெட்டர். ஸோ நம்மளால் அதை பார்க்க முடியும் இன்னும் பெட்டராக. அப்படி எதுவுமே இல்லை. அந்த மாதிரி எதுவுமே இல்லை, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனால் பரவலாக சொல்லப்படுறது சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, தினம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எழுதணும் அப்படின்றாங்க. அதாவது அது எந்த நேரம் வேணாலும் இருக்கலாம். நீங்கள் காலையில் 6லேருந்து 7 இருக்கலாம், 7லேருந்து 10 இருக்கலாம், மத்தியானம் 3லேருந்து 5 இருக்கலாம், 3லேருந்து 4 இருக்கலாம். உங்கள் மைண்ட் வந்து ஐயோ யாரோ புத்தகத்தை தள்ளிவிட்டாங்க. உங்கள் மைண்ட் வந்து ஒரு மசில் மாதிரி ஒர்க் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் தினமும் அந்த டைமில் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு சில மாதங்களில் நீங்கள் உட்காடுறீங்களோ இல்லையோ அந்த நேரத்தில் உங்களுக்கு ஐடியாஸ் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு எழுத்து முறையாக சொல்கிறாங்க. இன்னொரு முறையில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் போய் பேப்பர் பென் எடுத்து வச்சுட்டு பேப்பர் பென்னோ இல்லை டைப்ரைட்டரோ சிஸ்டமோ போயிட்டு எதையாவது டைப் பண்ண சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சில எழுத்துக்களை பேப்பரில் போட்டிங்கன்னா அந்த எழுத்துக்கள் இன்னும் பல எழுத்துக்களை உள்ளே கூட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபன்னியாக இருக்கலாம், பட் ஆனால் அந்த ப்ராசஸ் ஒர்க் ஆகுது. சார் சரிங்க. அப்படி ஒன்றும் கட்டாயம் இல்லை, அது வெவ்வேறு விதமாக இருக்குது. இப்போது ஆரண்யகாண்டம் வந்து ஒரு 2-2.5 மாதம் ஆச்சு. ரேண்டமாக, அதாவது ஒரு நாள் உட்காந்து எழுதுவோம், அப்புறம் ஒரு நாள் எழுத மாட்டோம், சும்மா உட்காந்துருப்போம், அப்படி போச்சு. அது மாதிரி ஓரம் எழுதின பொழுதும் இந்த மாதிரி தான் ரேண்டமாக அப்படி உட்காருவோம். 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை உட்காருவோம், சும்மா அப்படி பேசுவோம், அப்படி எழுதுவோம். ஒரு நாளைக்கு 3 சீன் எழுதுவோம், 2 சீன் எழுதுவோம், அந்த மாதிரி. சூப்பர் டீலக்ஸ் வந்து என்னோடய போர்ஷன் நான் வந்து ஒரு 10-12 நாள் எழுதினேன். மிஷ்கின் ஒரு நாள் நைட் எழுதி கொடுத்தாரு. நீலன் வந்து அவர் ஒரு 2 நாள் என்னமோ எழுதினார். நலன் வந்து ஒரு வாரமோ என்னமோ எடுத்துகிட்டு எழுதினார். பட் அவங்க எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா திருப்பி ஒரு ரீவொர்க் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு 1 வீக் ஏதோ டைம் எடுக்குது.
பட் அது என்ன சொல்கிறது, ஆனால் அது ஒரு ஸ்ட்ரிக்டாக ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் ஒன்றுமே இல்லை. நான் இன்னொரு ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதுனேன், அது இன்னும் படமாக பண்ண முடியல, இன்னும் பண்ணாமல் இருக்குது. அது ஒரு 1.5 வருஷம் ஆச்சு ஒன்லைன் எழுதுறதுக்கு. அவ்வளோ உயர்வான கதை அப்படின்னு சொல்ல வரல, அது நம்மளே ஒரு சிக்கல் போட்டு உட்காந்துக்கோம்ல அப்படி எடுத்துகிட்டு. ஸோ அதுக்கு ஒன்றும் இது இல்லை, ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் ஒன்றுமே இல்லை. சார் இங்கே இல்லை வேற ஒன்று எல்லாத்துக்குமே அப்படி தான் சொல்கிறாங்க. அது மைண்டை வந்து அதுக்கு ட்ரெயின் பண்ணுறது, டிசிப்ளின் பண்ணுறது. ஸோ அது என்ன பண்ணுன்னா அந்த நேரத்தில் அந்த வேலையை செய்யணும்னு அது தனக்கு தானே சொல்லிக்கும். ஸோ அது வந்து அதுக்கு தன்னை பழக்கிறோம் அப்படின்றாங்க. கொஸ்டினுக்கான ரீசன் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போது நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறீங்கனாலோ எதுனாலுமே எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொல்கிறீங்கன்னா அதை வந்து நான் நிறையா அதை பற்றி திங்க் பண்ணி அதில் எனக்கு சில இது ஓப்பன் ஆகும். அப்போ வந்து நம்ம வந்து அதிலிருந்து நிறைய திங்க் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். அதுக்கான ஆன்சர் தேடி போகிறதுனால அந்த மாதிரி தான் எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு இன்டர்வியூவில் வந்து உங்களோட பார்த்தேன், எது நல்ல படம் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டிருந்ததில் வந்து நீங்கள் சொன்னீங்க, இப்போ ஒரு காமெடி பண்ணுறது தான் ஒரு இன்டென்ஷன்னா அதை கரெக்டாக பண்ணால் அது ஒரு நல்ல படம்ன்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து பொலிட்டிக்கலி ராங்காக பண்ணுறது தான், அதாவது அது ராங்குன்னு தெரிஞ்சு பண்ணுறாங்களோ தெரியாமல் பண்ணுறாங்களோ அது வேறு விஷயம். பட் நான் அப்படி பண்ணுறது தான் அந்த டேரக்டரோட இன்டென்ஷன்னா அதை அவர் அச்சீவ் பண்ணிட்டாருன்னு அது நல்ல படம் நீங்கள் நினைக்கிறீங்களா? அது நல்ல படம் இல்லை, அவர் அதை வெற்றி பெற்றுட்டாருன்னு நம்புறேன். அவர் அதை இதை தான் செய்யணும்னு நினைக்கிறாரோ அது ஒரு வெற்றி பெறாரு. அந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் எனக்கு நல்ல படம்ன்றது அதனால யாருக்காவது ஏதோ நல்ல பலன் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. அவங்க வந்து அதுலேருந்து அவங்களுடைய கவலையை மறந்தாங்கனாலோ அல்ல அது வந்து அதை வச்சு அவங்களால வாழ்க்கையில் ஒரு நல்ல டெசிஷன் எடுக்க முடியும்னாலோ, அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஹோப் கொடுக்குதுனாலோ, இல்லை தைரியம் கொடுக்குதுனாலோ, அல்லது ஆக்ட் பண்ணதுக்கு தூண்டுது, போய் செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு துணிச்சல் கொடுக்குதுனாலோ அப்படின்னா அது இருக்கலாம். தேங்க்யூ. அடுத்த நெக்ஸ்ட் ஒன்று, அதாவது நான் வந்து ஒரு ஃபிலிம் பேஜ் வச்சுருக்கேன், அதனால் உங்களோட அசோசியேட் வந்து என்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணுவார். நான் டிபிலே உங்களோட டிபி வச்சுருப்பேன். எனக்கு அசோசியேட்டே இல்லையே. இல்லை, இந்த மாடர்ன் லவ் சென்னையில் உங்களுக்கு ஒரு அசோசியேட் இருந்தாருன்னு சொல்லி, அசோசியேட் டைரக்டர் மாடர்ன் லவ் சென்னையில் உங்களுக்கு ஒருத்தர் இருந்தாருன்னு சொல்லி, ஒரு பேர் மறந்துட்டேன், ஆனால் அவரோட இன்ஸ்டா ஐடி இருக்கும், சொல்லுங்க, பேர் ஞாபகம் இல்லை, அதான் மறந்துட்டேன். அவர்கிட்ட அந்த மாடர்ன் லவ் ரிலீஸ் டைமில் நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். இருக்கலாம், அது இல்லை, ஆனால் அசோசியேட்னு யாருமே இல்லை. ஓகே, ஆனால் எல்லாரும் ஒரே லெவல், ஒரே எல்லாரும் அப்படின்னா அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் இருப்பார். அவர் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுவார், உங்களோட டிபி தான் வச்சிருப்பேன், அதனால் அது ஃபேன் பாய் நினச்சிட்டு அவர் மெசேஜ் பண்ணுவார். நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்து உங்களோட இன்டர்வியூ பார்த்துட்டு நீங்கள் வந்து எல்லா டோர்ஸும் ஓப்பனில் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, அதனால் வந்து அவர்கிட்ட நான் ஒரு கியூரியாசிட்டியில் கேட்டேன், நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு தான் ஒர்க் பண்ணுறீங்களா, அவர் உங்ககிட்ட எல்லாமே சொல்லிடுவாரான்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், இல்லை அவர் எங்ககிட்ட சொல்ல மாட்டார், இது இங்கெங்கே வெயின்னு மட்டும் தான் சொல்லுவார், நாங்கள் அதை அப்படியே பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன்னா என்னோட இப்போ எனக்கு ஏடி இருக்காங்கன்னா நான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே சொல்லிடுவேன் நான் என்ன பண்ணுறது. ஏன்னா இன்கேஸ் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாலும் அவங்க அதை கரெக்ட் பண்ணிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு, அந்த ஒரு பயம் இருக்குது, அந்த ஃபியர் இருக்குது, அதனால் நான் அவங்ககிட்ட ஃபுல்லாக கன்வே பண்ணிடுவேன். இப்போ நீங்கள் வந்து இப்போ ஹீரோயினோட கழுத்தில் டேட்டூ இருக்கிற சீனாக இருக்கட்டும், அதிலே ஒரு நேரம் இருக்கும் இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குல்ல, அதை நீங்கள் எப்படி வந்து அவங்ககிட்டலாம் கன்வே பண்ணாமலே உங்களால் அதை பண்ண முடியாது, அச்சீவ் பண்ண முடியுது? அதுக்கு காரணம் நீங்கள் சொல்கிற அசோசியேட்டு கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அவரோட ஐடியா இருக்கு இருக்கலாம், ஒருவேளை அவரும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்திருப்பாரு, பட் அவர் கடைசியாக ஒருத்தர் சேர்ந்தார், எனக்கு தெரிஞ்சு அவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே. ரைட்டிங் ப்ராசஸ் போது இல்லை அவர், அதனால அவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, நான் வந்து அந்த கதையை ஷூட்டிங்க்கு நடுவுலையும் நான் ஒரு தடவை நிறுத்தி எல்லாரையும் ஒரு தடவை உட்கார வச்சு ஆக்டர்ஸ், சினிமாட்டோகிராஃபர், மதி, சத்யராஜ் எல்லாருமே உட்கார வச்சு ஒரு தடவை திருப்பி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன், எது என்னென்ன எப்படி எப்படி நடக்குது, ஏன் நடக்குது, இது. ஓகே, அப்போ உங்களோட ஏடிஸ் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது தெளிவாக தெரியும். ஏடிஸ்ன்னு இல்லை, செட்டில் இருக்க அத்தனை பேருக்குமே அன்னைக்கு என்ன செய்கிறோம் தெளிவாக. அவங்களுக்குலாம் டோர் க்ளோஸ் ஆகிறதா? அவங்களுக்கு டோர் க்ளோஸ் ஆகலாம் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை, இப்போ எனக்கு டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு அந்த மாதிரி தான். அதுக்கு தானே அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம். அதான் நான் முதல்ல சம்பளம் நான் சொல்றது. ஓகே, புரியுது, அதுதான் வேலை. அவங்களையும் நான் அவங்கள முதல் தடவை கதை சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குல்ல, அதுதான் அவங்களுக்கான பே ஆஃப். மற்றபடி அதுக்கு ஒன்றும் ப்ளஷர் கிடையாது இல்லை. தேங்க்யூ சார். கேட்கணும், மற்றபடி நான் எல்லாருக்கும் செட்டில் இருக்க எல்லாருக்கும் என்ன நடக்குதுன்னு சொல்லி தான் ஷூட் பண்ணுவேன் நான், இல்லைன்னா அவங்களுக்கு அந்த இன்வால்மெண்ட் வராதுன்னு நம்புகிறேன். ஆனால் இதையும் நான் சொல்லிடுறேன், ஷூட் பண்ணுற நேரத்தில் யாருக்கும் எந்த இதுக்கான எக்ஸ்பிளனேஷனுக்கும் டைம் இருக்காது. அந்த தடவை தான் ஒரு தடவை பிரேக் எடுத்து பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் அதை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒர்க் பண்ண முடியாது. அந்த இடத்துல வந்து செயலுக்கு மட்டும்தான் டைம் இருக்கு. சார் 2 படம்
உடச்சு உங்களோட வாசிப்பு எப்படி இருக்கும்? ரொம்ப கெட்டு குடிச்சவர் ஆயிடுச்சு உண்மையாக சொல்கிறதா இருந்தால். நான் ரொம்ப ஆனஸ்டாக எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு சொல்கிற விஷயம் என்னென்னா, நான் நல்லா படித்து ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு. நான் நல்லா படிச்சுட்டு இருந்த டைம் அதுக்கு முன்னாடி தான். எதனாலேயோ இது இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா என்னால் பெருசாக படிக்க முடியல. இங்கொன்று அங்கே ஒன்றுமா படிக்கிறேனே தவிர அந்த முழுமையாக அந்த வாசிப்பில் ஒரு ப்ளெஷர் இருக்குல்ல, அதில் திளைக்க முடியல. சமீப காலமாக ஏதோ ஒன்று எடுத்து படித்தேன், ரொம்ப இதை மிஸ் பண்ணிட்டோமேன்னு நினச்சிட்டு இருந்தேன். திருப்பி கொஞ்சம் புக்ஸ் இங்கே கொஞ்சம் புக்ஸ் வாங்கினேன், அரபிக்கெலாம் நினச்சிட்டு இருந்தேன். பட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை இருக்குன்னு படிக்கிறது, ஆனால் இது இல்லாமல் இருக்குது. அப்போ அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி வாசிச்சது இப்போ ஏதாவது ஹெல்ப் பண்ணுது? கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அது முன்னாடி படித்தது, முன்னாடி பார்த்த படங்களா, இன்ஃபேக்ட் அன்னைக்கு கூட அதை இருந்தேன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அதுதான் சோறு போட்டுட்டு இருக்கு. ரெண்டு ஃபுல் பிக்சர் ஃபிலிம் ரொம்ப நன்றி சார். வந்து அது எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் அந்த ஒர்க் பண்ணுறது டோர் சொல்கிற மாதிரி அது நிறைய பர்ஸ்பெக்டிவ். உண்மையிலே எனக்கு நான் சூப்பர் டிலக்ஸ் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன் அப்படின்னு 3 times அப்படின்னு தெரியல பார்த்தேன். அதுக்கப்புறமும் நிறைய டைம் பார்த்துருக்கேன். நீங்கள் வேறு எப்படின்னு சொல்லுவீங்க, இந்த இட்ஸ் ஓகே நாட் அண்டர்ஸ்டாண்ட் சர்டன். இப்போ நீங்கள் அந்த டிட்டாச்சு அதெல்லாம் சொல்கிறீங்க, இப்போ இது மாதிரி ப்ரெஷரால் வேற எதுவும் இல்லைன்றீங்க. அது ரெண்டு தூரங்கள் இருக்க மாதிரி இருக்கு. அதை பற்றி எதாவது எக்ஸ்பிளைன் பண்ண இருந்தால் சொல்லுங்க. இல்லை, அந்த ஒர்க் பண்ணும்போது பெரிய ப்ளஷர் இருக்கு. அப்புறம் இதை விட இது கம்ஃபர்டபுளாக வேற எதுவும் ஒர்க்கில் வச்சுப்பாங்கன்னு தெரியல. அது ஒரு செட்டு, அது ஒரு தனி என்ன சொல்றது, அதை ஒரு பகுதியாக பிரிச்சுக்கணும். அப்படியெல்லாம் இருந்தாலுமே அதை காமிச்சு நம்மளை மிரட்டுறாங்கன்னோ, இது ஒன்று பண்ண விட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா பரவாயில்லைங்கன்னு சொல்லிடுவாங்க. அந்த டிட்டாச்மெண்ட் இல்லை. அப்படி பண்ணி நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், ரொம்ப கேவலமாக இருக்கும் உங்கள் படம் சொன்னாங்கன்னா, சாரிங்க உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு மன்னிச்சிருக்கேன்னு சொல்லலாம். அவ்வளோதான் செய்ய முடியும். நம்ம அதுக்காக போய் மல்லு கட்டிட்டு இருக்க வேணா, அது அவ்வளோ பெரிய ஒர்க்குன்னு சொல்லி தலையெழுத்துக்கு வச்சு கொண்டாடவும் வேண்டாம். செய்யும்போது சின்சியராக செய்யணும். அவ்வளோதான் சொல்கிறேன். ஸோ அது ஒன்றுக்கு ஒன்றும் முரண்பாடான விஷயங்கள் கிடையாது. ஒரு முனிவரால் தான் அப்படி இருக்க முடியும். அந்த மாதிரி இருக்கீங்க நீங்கள். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. இப்போ உங்கள் படத்தோட இதில் வந்து கிளைமேக்ஸ் நான் முதல்ல எழுதிடுவேன், கிளைமேக்ஸ் மாதிரி தான் படம் போகும், தேர்ட் ஆக்ட்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு ஃபஸ்ட் ஆக்ட் எழுதிருப்பீங்களே நீங்கள்? இப்போ வேம்பு கேரக்டர் இருக்குது, இல்லை விஜய் சேது சூப்பர் டெக்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸாக மாறுறாரு. ஸோ இதுக்கான ரீசன்ஸ்லாம் ஒன்று இருக்கும் பின்னாடி. ஸோ அதெல்லாம் ரைட்டிங் ப்ராசஸில் இருக்குமா? அதுக்கப்புறம் இதோட என்ன சொல்கிறது, பேக்ரவுண்டில் இதுக்கான தடயங்கள் எங்கேயா வச்சுருப்பீங்களா நீங்கள்? இந்த கேரக்டரோட என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் அப்படின்றது. இப்போ வேம்பு கேரக்டராக இருக்கலாம், வேம்பு எந்த மாதிரியான, இதோட ஃபர்ஸ்ட் ஆக்ட் எப்படி இருக்கும், அந்த கேரக்டர் எப்படி இருக்கு, விஜய் ரைட்டிங்கில் இருக்குமா? ரெண்டுமே கேட்குறேன், ஸ்க்ரீன் அண்ட் ரைட்டிங். நான் இவருக்கு சொன்னது மாதிரி தான், நான் சூப்பர் டிலக்ஸ் அப்படி பண்ணலை, கிளைமேக்ஸ் மனசில் வச்சு எழுதலை. ஒரு சும்மா ஒரு பேஸ் ஐடியா தான் இருந்துச்சு. இப்படி 2 பேர் இப்படி ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு, அவள் ஹஸ்பண்ட் வந்து அப்போ என்ன நடக்கும் அப்படின்ற கொஸ்டின் மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் தான் எழுதுகிறான். இப்போ இதுக்கு முன்னாடி அவங்களுடைய நிறைய ரைட்டர்ஸ் அதை பிலீவ் பண்ணுவாங்களா, கேரக்டர்ஸோட பேக் ஸ்டோரிஸ் தேவைப்படுது அப்படின்னா, எனக்கு அதில் பெரிய நம்பிக்கை இல்லை. நான் வந்து சில விஷயங்கள் இருக்கலாம், பட் அது கம்ப்ளீட்டாக இருக்கணும்னு கட்டாயம் கிடையாதுன்னு நம்புகிறேன். இப்போது நீங்களும் நானும் பஸ்ஸில் போகிறோம், உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா சரிங்களா, நான் உங்களுக்கு தூக்கிட்டு கிடக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறேன், இல்லை எனக்கு ஏதோ ஆயிடுச்சு நீங்கள் கூப்பிட்டு ஓடுறீங்க, இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிறோம் அப்படின்னா, உங்களை பற்றின பேக் ஸ்டோரி தெரிஞ்சால் தான் நான் அதை பண்ணணும்னு கட்டாயம் இல்லைல்ல. நீங்கள் போகிற போக்கில் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம், ஊரில் இப்படி ஒரு பிரச்சனையாக இருக்குது, இந்த நேரத்தில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் போகுது எனக்கு. நான் அதை பற்றி பெருசாக இது பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு அது ரைட்டராகவே அவ்வளோ இன்ஃபர்மேஷன் எனக்கு தேவை இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் கேட்குறேன்னா, அந்த கேரக்டர் வந்து டைலாக் பேசுதுன்னா ஏன் அது பேசணும் காரணம் இருக்கும். அந்த கேரக்டரையும் அப்படி பேசணும். இப்போ புரியுது, ஃபஹத் பேசுகிறாருன்னா அவர் இந்த சுச்சுவேஷன் இதில் எமோஷனல் இருக்கும் போது தான் அவர் பேச முடியும் அந்த டைலாக்கை. கரெக்ட். நான் அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது ஃபஹதும் சமந்தாவும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான திருமணத்தில் இல்லை இல்லையா. அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடோடு இருக்காங்க, பெருசாக ஒட்டுறவு இல்லாமல் தான் இருக்காங்கன்னு இருக்கு. ஓகேங்களா? அப்படி இருக்கிறவங்க என்னென்ன பேசுவாங்கன்னு ஒரு கதை இருக்குது. இப்படி இருக்கிறவன் இவனுடைய இதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், அவன் ஐடியில் வேலை செஞ்சுட்டு இருந்தான், நடிக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் சம்பாரிச்சு பேங்க்கில் போட்டு நடிக்கிறேன்னு சொல்லி பிரேக் எடுத்து கூத்துப்பட்டில் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதுதான் அந்த கேரக்டர் பற்றின ஐடியா. சமந்தா வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு, அவள் செவத்தில் வீட்டில் வரைஞ்சி வச்சுருக்கிறது நமக்கு தெரியுது, அவ்வளோ தெரிஞ்ச போதும். அந்த பொண்ணு வந்து ஆர்டிஸ்டாக இருந்தாலும், டாக்டராக இருந்தாலும், அல்லது ஒரு இன்ஜினியராக இருந்தாலும், அன்னைக்கு நடக்கிற சீன் அதே தான் நடக்க போகுது. சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கலாம், பட் அவ்வளோதான் நடந்திருக்கும் இல்லையா. ஒருவேளை டாக்டராக இருந்தால் வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம், பட் அது பிரிட்டி மச் இவ்வளோ தான் நடந்திருக்கும் அந்த சுச்சுவேஷனில். ஸோ அவ்வளோ வச்சுட்டா போதும். விஜய் சேதுபதி வந்து
ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி அவர் செத்துடலான்னு சொல்லி போவார். அப்போ வந்து பின்னாடி வரும் கடல் வந்துடும். அப்போ வந்து அந்த டைமில் தான் வந்து அவருக்கு ஒரு ரியாக்ஷன் நடந்து அவர் வந்து டிரான்ஸ்ஜெண்டராக மாறினார் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். நீங்கள் இந்த கதையில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. அப்போ மென்ஷன் பண்ணல. அவர் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்து நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய டிசிப்ளின் மைண்டில் இது மாறி இருக்கு. ஒரு மேத்தமெட்டிஷியன் வந்து மியூசிஷியனாக மாறிட்டார், அல்லது மியூசிஷியன் மேத்தமெட்டிஷியனாக மாறிட்டார், அந்த மாதிரி தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் டெத்தில் வந்து மைண்ட் ரீவயர் பண்ணிடுது அப்படின்றது தான் அதுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ அதுதான் விஜய் சேதுபதிக்கு நடந்துச்சு அந்த கேரக்டருக்குன்னு சொல்லி அவரோட கேரக்டருக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. சரிங்களா? இது அவருக்கு நான் சொல்லியிருந்தேன். இது வந்து என்னோட ஜஸ்டிஃபிகேஷனாக வச்சு, இது வந்து கதைக்கு தேவை கிடையாது, எனக்கு சும்மா தேவைன்னா யூஸ் பண்ணிக்கிறேன். பட் ஏன்னா அப்படி ஒரு விஷயம் நடந்ததுனால தானே மிஷ்கினும் அவரும் மீட் பண்ணுறாங்கன்னு ஒரு எலிமெண்ட் பின்னாடி நடக்குது இல்லை. ஸோ அதனால் அது இருக்குது. இதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இங்கே இவர் வந்து அருண் பற்றி கேட்டாருன்றதுனால, சாரி நான் உங்கள் டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணுறேன்னு தெரியல. பட் எழுதிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அருண் ஆஃபீஸ் வந்தார். இந்த கதை சொல்கிறது தான் வந்தார்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. சூப்பர் டீலக்ஸ் எழுதிட்டு இருக்கும்போது சாணிக்காயுதம் கதை சொல்ல வந்தானா ஞாபகம், ஏதோ ஒரு கதை ஏதோ கதை சொல்ல வந்தார். அப்போ என்ன எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னு விசாரிச்சார். இதை சொன்னேன். சொல்லிட்டு இருந்து அவர் சொன்னார், ஏன் இந்த ஷில்பா கேரக்டரும் இவரும் என்ன அற்புதம் கேரக்டரும் ரெண்டும் பெரிய ஆக்டர்ஸ்னு போடுறீங்க, அவங்க ஏன் மீட் பண்ணல அப்படின்னாரு. ஏன்டா அப்படின்னா, இல்லை 2 ஆக்டர் ஒன்றா நடந்தா சீன் நல்லா இருக்கு மேடம். சரி நான் எதாவது யோசிக்கிறேன் நான் அனுப்பிச்சுட்டேன். அவர் கொளுத்தி போடுறதுல ஒரு சீன் எழுதணும். ஸோ அந்த மாதிரி என்ன சொல்கிறது, ரொம்ப ப்ளசன்ட் ஆக்சிடென்ட்ஸ். யா சந்தோஷ் நாராயணோட வேர்ட் ஆஃப் சவுண்ட்ஸும் உங்கள் வேர்ட், என்னோட பெர்ஸ்பெக்டிவ் இது, உங்களோட வேர்ட் ஆஃப் சவுண்ட்ஸும் கிட்டத்தட்ட சிமிலராக இருக்காம இருக்கு. உங்களுக்கு அதை ட்ரை பண்ணணும்னு தோணல இல்லையா? சந்தோஷ் நாராயணம் அவரோட வேர்ட் ஆஃப் சவுண்ட்ஸும் உங்களோட சவுண்ட்ஸும் உங்க ஃபிலிம்ல இருக்க சவுண்ட்ஸும் கிட்டத்தட்ட ஏதோ சிமிலரா இருக்கு, ஏதோ மேட்ச் ஆகும்ன்ற மாதிரி இருக்கு. தெரியலையே உங்களுக்கு தெரியலடா பிரச்சனை இல்லை அப்படி இருக்கலாம். பட் எனக்கு அவர் சாங்ஸ் பிடிக்கும். பட் எனக்கு நான் இது பண்ணதில்லை, நான் இப்படி யோசிச்சதில்லை. ஒன் மோர் திங், அல்ல அது எழுதும் போது வைக்கல. இல்ல ஒரு செகண்ட், நீங்க அதுவும் சூப்பர் டீலக்ஸ் கேக்குறீங்களா? சூப்பர் டீலக்ஸ்ல அது பிளான் இருந்தது. நான் ஆரணிகானம் பண்ணும்போது எழுதும்போது அந்த சவுண்ட் வச்சு எழுதல. ஆனா அந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங் சவுண்ட் இருக்கு. சோ அது வந்து நீங்க எப்படி கேட்ச் பண்றீங்க? அந்த சவுண்ட் நீங்க இது நல்ல பாயிண்ட். நான் அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்கறதுக்காக சொல்றேன். எனக்கு அருண் சீனுன்னு 2 பேர், அவங்க வந்து போலீஸ் சவுண்ட் பண்றாங்க. எக்ஸலண்ட் டேலண்ட். படத்துக்கு நிறைய லைஃப் கொடுக்கறது அவங்களுடைய ஒர்க். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் படத்துக்கு நான் வந்து எனக்கு ரொம்ப லைவாக இருக்கணும் சவுண்டு, அங்கே இருக்கிற சவுண்ட்ஸ் வேணும்னு ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணேன். அவங்க ஒன்றா கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் எல்லா படத்துக்கும் பண்ணுவோம், அதெல்லாம் ஒன்றும் கேட்காது அப்படின்னாங்க. ஸோ நான் வந்து மிக்சிங்கில் உட்காரும்போது ரொம்ப கிளியராக சவுண்ட் டிசைன் ஸ்பெசிஃபிக்காக கேட்கணும், மியூசிக் ஓவர் பவர் பண்ணக்கூடாது, அந்த அந்த வேர்ல்டு கிளியராக இருக்கணும்னு சொல்லி ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி அதை பண்ணேன். அவங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷம். அதனால் சூப்பர் டீலக்ஸில் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கும் அவங்களோட ஒர்க்கை போர்ட்ரே பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த அந்த வேர்ல்டுக்கு வந்து ஒரு 3D குவாலிட்டி கொடுக்குறது, அந்த வேர்ல்டுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் என்ன சொல்கிறது, ஆத்தென்டிசிட்டி கொடுக்குறது. இது இப்படி ஒரு வேர்ல்டு இருக்குன்னு ஒரு வேர்ல்டு பில்டிங்கில் அவங்களோட பார்ட் ரொம்ப பெருசு. இல்லை பிலீவ் இன் டப்பிங். பிகாஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற டைமில் அதில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம், உங்களுக்கு ஒர்க்கோட இது குறையும். அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? இல்லை அப்படி இருக்குது. பட் அது பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அந்த காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ படத்தில் எல்லாத்தையும் தப்பு பண்ணியிருக்காங்க. எனக்கு இதுவாக கரெக்டாக தான் இருக்குது. யா கேன்சர் பூச்சிகள் இருக்கு. அப்புறம் சூப்பர் டீலக்ஸ்லேயே வந்து டிவியோட நேம் வந்து ஃப்ளைங் வீக்கெண்ட் இருக்கு. அந்த நேம் செலக்ஷனே வந்து ரொம்ப யூனிக்காக நிறைய பேர் ஒரு யூனிக்னஸ்க்காக அது வைக்கிறதா இல்லை என்ன ரீசன்? நாங்கள் காலேஜில் இருக்கும்போது சிகரெட்டுக்கு கேன்சர் பூச்சிகள் சொல்லிட்டு இருப்போம். ஸோ அதனால அது பிராண்ட் நேம் சும்மா வச்சுக்கிட்டோம். ஃப்ளைங் மங்கி வந்து ஸ்டோக்கரில் ஒரு லோகோவில் இருக்குது. ஸோ அதனால் அது நான் வேறு யாராவது போட்டால் அதுக்கு ஒரு காப்பிரைட் இஷ்யூஸ் வரலாம். ஸோ அதனால் நம்மளுதே போட்டு வச்சுக்கலாம்னு வச்சுருக்கேன். நான் ஃப்ளைங் மங்கீஸ்க்கு ஆல்சோ பொலிட்டிக்கல் இந்த ரீசன் இது இருக்குது. இப்போ என்ன சைக்கலாஜிக்கலாக அதுக்கு ஒரு இது இருக்குது, என்ன சொல்கிறது, எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. அப்படி எல்லாம் இருக்குது.
உங்கள் ஸ்டோரிஸ் வந்து ரொம்ப விஷுவலி ப்ளீஸிங்காக இருக்குது, ரொம்ப விஷுவலி சூப்பராக இருக்குது. ஐ மீன் தமிழ் சினிமாலேயே ரொம்ப யூனிக்காக இருக்குது, விஷுவல்ஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது, மைக்ரோ எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ அந்த மாதிரி ஒன்று எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பொறாமை உங்கள் மேலே என்னென்னா அதையே என்னால் பண்ண முடியல அப்படின்ட்டு ஒரு அப்படியே யாருமே பொறாம இல்லை ஆப்வியஸ். இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த நான் இன்னொன்று சொல்கிறேன், சாரி உங்களுக்கு கட் ஆஃப் பண்ண விரும்பல. சொல்லுங்கள். என்னால் பண்ண முடியுதுன்னா என்னை விட மற்றவங்களால டெஃபினட்டாக இன்னும் பெட்டராக பண்ண முடியும் நம்புறேன். அது ரைட். ஆக்சுவலி அதுக்காக தான் எல்லாருமே எந்த இடத்துல நீங்கள் வேறுபடுறீங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆசைப்படுறாங்க. அதை நான் எப்படி கேட்கணுன்னு இருக்கேன்னா, நீங்கள் வந்து சின்சியாரிட்டியாக பண்ணணும்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலி அது புரியுது. அந்த சின்சியாரிட்டி உங்கள் லைஃப்பில் எங்கேருந்து வந்துச்சு? ஏதாவது ஒரு பாயிண்டில் நீங்கள் வந்து அப்படியே சுற்றிட்டு இருந்திருக்கலாம், ஒரு இடத்துல ஏதாச்சும் ஒரு பாயிண்டில் உங்களுக்கு சின்சியாரிட்டி வந்துச்சா அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். இன்னொன்று வந்து விஷுவலி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச என்ன படம் கேட்டபோது மிரர்னு சொன்னீங்க ஒரு இன்டர்வியூவில். அந்த மிரர் பார்க்கறதுக்குள்ளே என் உயிர் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலாக நான் ஒரு ஹாலிவுட் படத்தோட மிரர் ஒன்று வாங்கி எடுத்து பார்த்துட்டேன். இது மொக்கையாக இருந்துச்சு. என்ன இந்த படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னு நான் விட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது டர்கோஸ்கோட மிரர் சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் டைம் மற்ற பார்த்து தூங்கிட்டேன். ஒரு 4 வாட்டி பார்த்தேன். இப்போ வரைக்கும் புரியல, அதை புரிஞ்சிக்கவே முடியல. அதுதான் விஷுவல் ஃபுல்லாக அது வந்து பொயட்ரி சினிமா, அதை பற்றிலாம் எனக்கு தெரியல அவ்வளோவா. அப்படி இருக்கக்கூடிய படத்தை தமிழ் சினிமாலேருந்து வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க, அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது, அதெல்லாம் புரிஞ்சதுனால தான் உங்களால் அதுக்கு ஈக்குவலான ஃபிலிம்ஸ் எடுக்க முடியுதா அப்படின்னு ஒரு இருக்குது. நான் அதுக்கு ஈக்குவலாக படம் பண்ணல, பொயட்ரிக்காக பண்ணல, விஷுவலி சூப்பராக பண்ணுறீங்களா? மேபி அது புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதோடைய குவாலிட்டி ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால் அதை கம்பேரே பண்ணக்கூடாது. இது ஒரு ஒரு விஷயத்தை ஏன் எப்படி ஒழுங்காக பண்ணணுன்றது எங்கே தெரிஞ்சுக்கணும்னா, அது எல்லாம் சராசரி வாழ்க்கையில் இருக்கிறது தானே. நீங்கள் ஒரு டாக்டர் கிட்ட போகிறீங்க, கோணையாக அறுத்து தையல் போட்டாருன்னா ஒத்துக்குவீங்களா? நீங்கள் அவர் கரெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம்ல. ஒரு அண்ணாச்சி கடையில் போகிறோம், அவர் கரெக்டாக இடம் போட்டு கொடுப்பாருன்னு நம்புகிறோம்ல. இப்போ அதே வேலையை நம்மளும் செய்யணுன்றது தான். இது எல்லாத்துக்கும் இருக்குது. அப்புறம் செய்கிற வேலையை ஒழுங்காக செய்யணும், செய்வது திருந்து செய்தானே அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை செய்வோம். இது ஒன்று. அப்புறம் மிரர் எனக்கும் இன்னைக்கு புதுசாக புரியுதுன்னு நான் சொல்ல முடியாது. அந்த கதையே ஒரு ட்ரீம் ஸ்ட்ரக்சர் தான். அது ஒரு ட்ரீம் மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் பார்த்து தூங்குனதுல ஒன்றும் தப்பு கிடையாது. திருப்பி எந்திரிச்சு பார்க்கலாம், அது திருப்பி ஒரு ட்ரீமில் போகும். அதுதான் அதோடைய என்ன சொல்கிறேன், அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வச்சுக்கோங்க. இன்னைக்கு உங்களுக்கு அப்படி இருக்குது, நாளைக்கு வேறையாக இருக்கலாம். பட் அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட் ஒர்க், சரிங்களா? ஸோ அதோட இம்பேக்ட் என்ன அறியாமல் கண்டிப்பாக எங்கேயாவது உள்ளே இருந்திருக்கும். அது ஒரு ஆர்ட் பீஸ் மாதிரி தான். அது என்ன சொல்ல வருது அதெல்லாம் அப்புறமா விட்டுலாம். அது எதுவும் சொல்லாமல் எனக்கு அது கான்ஷியஸ் மைண்டுக்கு புரியாமல் சப்கான்ஷியஸ் மைண்டில் அது எனக்கு ஒரு எஃபெக்ட் கொடுக்குதுல்ல, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். சார், நீங்கள் இப்போ சொன்னதுனால நான் இது கேட்குறேன். நீங்கள் வந்து நினைவு ஒரு பறவை எடுக்கும்போது கூட எனக்கு பாதியிலேயே கூட இது விட்டு போயிடலான்னு தோணுச்சு அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்க. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நான் என்னுடைய வேலையை ரொம்ப ப்ரிசைஸாக பண்ணியிருக்கேன், அதனால் அதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம்னு சொல்கிறீங்க. ஸோ இது பிடிக்கலன்னு சொல்கிறீங்க, அதை நான் ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க. அது எப்படி சார்? அது பண்ணி கரெக்டாக வர்றதுக்கு முன்னாடி அது அரைக்குறையாக இருக்கும்ல, அப்போ பார்த்தா ரொம்ப கோபம் வந்துருச்சு. நான் கரெக்டாக பண்ணலையோன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அது ஒரு இம்பாக்ட் கொடுக்கும். இதில் இன்னும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயம் சொல்கிறது, ஒரு விஷயம் ஜியாமெட்ரிக்கலாக இருக்கிறதுக்கும் ஆர்டிஸ்டிக்காக இமோஷனலாக இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லைங்களா? நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது அது வந்து இதுவாக இருக்கிறது, என்ன சொல்கிறது, ஸ்பெசிஃபிக்காக இப்படி இருக்கணும்னு சொல்லி சில சட்டத்திட்டங்கள் வச்சுக்கிறோம் இல்லையா? அதை பண்ணும்போது அதை கரெக்டாக பண்ணிடுறோம். இதெல்லாம் கரெக்டாக பண்ணாலும் அது வரலன்னும் பொழுது அது சரியா இல்லைன்னு டிசப்பாயிண்டடாக ஃபீல் பண்ணேன். பட் அது அந்த அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகும்போது அது ஓரளவுக்கு அவங்க வந்து சேர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்பாட்டை ஹிட் ஆயிடுச்சான்னு எனக்கு தெரியல, பட் ஐ திங்க் அந்த ஜோன் பக்கத்தில் வந்துருச்சு நினைக்கிறேன். நீங்கள் சாட்டிஸ்ஃபைடு தானா சார் படத்தில்? ஆமாம், இல்லைன்னா நான் இன்னும் பண்ணியிருப்பேன். ஒரு சிறுகதையாவோ ஒரு சிறுகதையாக நம்ம எழுதலாம். எங்கேயாவது ஒரு அதை நம்ம ஒரு கதைக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அதை ஒரு எப்படி கதையாக்குறது கேட்குறீங்களா? எனக்கா இல்லை நீங்கள் எப்படி இதுவும் ஒரு ஜென்ரலாக ஒரு கருத்து ஒன்று இருக்குது. அதாவது நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு ரைட்டர்ஸ் கிட்ட நான் கேட்குற கொஸ்டின் என்ன, ஃபர்ஸ்ட் எது கதைன்னு நம்ம டிசைட் பண்ணுறோமா? பெண் இல்லை, நம்ம எல்லாருக்கும் பாட்டி கதை சொல்லியிருக்காங்க, தாத்தா கதை சொல்லியிருக்காரு, இல்லை பெரியம்மா கதை சொல்லியிருக்காங்க, அம்மா சொல்லியிருக்காங்க, நம்ம கதைகள் கேட்டுக்கிட்டே இருக்கோம். எது கதையாக இருக்குது, எது கதையாக ஆகுது, கதையாகிற தகுதி எதுக்கு இருக்குது? அதுதான் நம்ம எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் நான் சொல்ல வந்து ஃபில்ம் பண்ணணும்னு விரும்புகிற எல்லாருக்கும் அடிப்படையாக இருக்க வேண்டிய கொஸ்டின் அது. அதுக்கான பதில் தெரிஞ்சதுன்னா தான் அடுத்த ஸ்டேஜ் போக முடியும். நிறைய நேரம் ஃபிலிம்ஸ் பண்ணிடலாம்,
அல்லது நிறைய பேர் பண்ணிடுறாங்க. இந்த பாயிண்ட்டை வந்து அவங்க அதில் கிராஸ்ப் இல்லாததுனால தான் நம்ம நிறைய நேரம் படம் பார்க்கும்போது ஒர்க் ஆகாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். என் படமும் ஒர்க் ஆகாமல் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, எது கதையாகுது, நம்ம எதை கதைன்னு ஒத்துக்குவோம் அல்லது எதுக்கு கதையாகிறதுக்கான தகுதி எதுக்கு இருக்குன்னு இருக்கு இல்லையா, அது ரொம்ப குரூஷியலான கொஸ்டின். அது இவ்வளோ என்ன சொல்கிறது, அது ஒரு வார்த்தையில் சொல்லலாம், பட் அது ஒரு வார்த்தையில் சொன்னால் அதுக்கு சுத்தமாக வேல்யூவே கிடையாது. அதை நம்ம எழுதணும்னு நினைக்கிற எல்லாரும் அதை ஃபிகர் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்களா ஃபிகர் அவுட் பண்ணாங்கன்னா அது ஒர்க் ஆகும். இப்போ ஃபிலிம் வேர்ல்ட்ல அந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்கு. உங்களுக்கு அது மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை? அது ரொம்ப ரிஜிடா இருக்கு உங்க நம்பிக்கை? இல்லை, எனக்கு அதில் சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. நான் சும்மா அதை இப்போ ஏதாவது இடிச்சிட்டோன்னா ஏதாவது சொதப்பிடுச்சுன்னா ஓ காட் சொல்கிறோம்ல, அதில் நமக்கு நம்பிக்கை இருக்குன்னு இல்லை, அது ஒரு எக்ஸ்பிரஷன் மாதிரி. சில நேரத்தில் எழுதும் பொழுது நான் வந்து ஸ்ட்ரக்சரில் இல்லை, இந்த செகண்ட் ஆக்டில் இல்லை செகண்ட் ஆக்ட் எண்டில் ஒரு விஷயம் வரணும் அப்படின்னு ஏதாவது பேசுவோம் நாங்கள். பட் ஐ ரியலி டோன்ட் பிலீவ் இன் ஆக்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஆக்ட் ஸ்ட்ரக்சர் வந்து இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆங்கிள், ஃபெல்லோ ரைட்டர்ஸ் ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்ட் ஸ்ட்ரக்சரை வந்து ஸ்கிரிப்ட்லேருந்து டெவலப் பண்ணுறாங்க. அதை டிரைவ் பண்ணுறது வந்து ஸ்கிரிப்ட்ஸை படிக்கிற ஆட்கள். எனக்கு ஸ்பெசிஃபிக்காக டேட்ஸ் இல்லை ஞாபகம் இல்லை, பட் சம்வேர் அரௌண்ட் 80s ஹாலிவுட் ஸ்டுடியோஸ்க்கு வந்து பாஸஸ் அப்பாயின்ட் பண்ணும்போது வெவ்வேறு ஃபீல்டுலேருந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க ஸ்டுடியோ பாஸஸ். அவங்களுக்கு சினிமா பற்றின இது இல்லை. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஸ்கிரிப்டை எப்படி ஓகே பண்ணுறது எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சில ஸ்க்ரீன் ரைட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு யார்ட் ஸ்டிக் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி இந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் யார்ட் ஸ்டிக் பண்ணித்தராங்க. இப்போ இந்த யார்ட் ஸ்டிக் வந்து அவங்க கையில் வர்ற ஸ்கிரிப்டை இது ஸ்கிரிப்டா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக கொடுத்த யார்ட் ஸ்டிக். அதாவது 2 கை 2 கால் 2 கண் 2 காது ஒரு நெஞ்சு ஒரு 10 விரல் இருந்ததுன்னா இவன் மனிதன்னு சொல்லலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது ஹிட்லரா காந்தியான்னு டிசைட் பண்ணுறது இதை வச்சு கிடையாதுல்ல. ஆனால் ஸ்டுடியோ பாஸஸ் அதை வச்சு டிசைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் உங்களுக்கு ஹாலிவுட்லேயுமே ஃபிலிமோட குவாலிட்டி கீழே வர்றதை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இந்த யார்ட் ஸ்டிக்கை வச்சு அவங்க டிசைன் பண்ணுறதுக்கு அவங்க அளக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட இந்த ஃபார்முலாவை ரைட்டர்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இது பேஸ் பண்ணி எழுத ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும்போது ஃபிலிமோட ரைட்டிங் குவாலிட்டி ரொம்ப கீழே போக ஆரம்பிச்சு. புரியுது இல்லைங்களா? ஸோ அதனால் இது வந்து ஒருத்தரோட உடம்பை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவர் நல்லவராக கேட்டவரான்னு சொல்கிற மாதிரி இது. அது அப்படி கற்றுக்க முடியாது ஒரு விஷயத்த. ஆனால் இது வந்து ஒரு ஈஸி டூலாக இருக்க உடனே எல்லாரும் வந்து எனக்கும் ஆக்ட் ஸ்ட்ரக்சர்லாம் தெரியுங்க, இப்படி ஆரம்பிச்சு 15 நிமிஷத்தில் ஒரு இன்சைட்டிங் இன்சிடென்ட் வரணுங்க, எனக்கும் தெரியும் ஸ்க்ரீன் ரைட்டிங் சொல்லுவாங்க. அது இப்படி சொல்லிக்கிறதுக்காக தான் இருக்கே தவிர அதை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஆக்ட் ஸ்ட்ரக்சர் நான் அது வந்து இதுவாக சொல்கிறேன். ஆக்ட் ஸ்ட்ரக்சர் இஃப் அட் ஆல் அதுக்கு யூஸ் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட அதை ஒரு கைட்லைனாக வச்சுக்கலாம் அட் பெஸ்ட். பட் அது ஸ்டோரி டெல்லிங்கான டூல் கிடையவே கிடையாது.